மியாவ் மியாவ் ஜிகர் தண்டா ஜில் ஜில் ஜிகர் தண்டா சென்னை ஜிகர் தண்டா ஜில் ஜில் ஜிகர் தண்டா மியாவ் மியாவ் ஜிகிரி தண்டா. கோயிலாக இருந்தாலும் சரி, விழாக்களாக இருந்தாலும் சரி, இதேபோல் மாநாடுகளாக இருந்தாலும் சரி, உணவு தான் அதில் மிகப்பெரிய பிரதானமான இடம் பிடிக்கும். அதுவும் வித்தியாசமான உணவுகள் கிடைக்கும். அந்த வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்றதுக்காகவே கோயில் திருவிழாவுக்கு, மாநாடுகளுக்கு பலர் வருவது கண்கூடாக பார்க்க முடியும். அதுக்கு முக்கிய காரணம் அங்கே வரும் சிறு வியாபாரிகள் இதை நம்பி தான் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கோம். அந்த மாநாட்டில் ஒரு ஜிகர்தண்டா ஃபேமஸாக இருக்குது. அது என்ன ஜிகர்தண்டான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க பாய். என்ன பாய் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன வித்துட்டு இருக்கீங்க? ஏதோ மியா மியான்னு சத்தம்லாம் கேட்குது. சார் நம்ம ஜிகர் தண்டா ஜூஸாக கொடுக்குறோம் சார். இது மேங்கோ ஃப்ளோர் போட்டு ரோஸ் ஃப்ளோர் போட்டு ஜிகர் தண்டா ஜூஸாக தான் கொடுக்குறோம். இதை பாருங்க, ஜிகர் தண்டா ஜூஸாக தான் கொடுக்குறோம். என்னென்னலாம் விற்கிறீங்க இதில்? இதை பாருங்க, இது வந்து ஜிகர் தண்டா ஜூஸ் ரோஸ், இது வந்து மேங்கோ 2 ஃப்ளோராக போடுறோம். இந்த மாதிரி மாநாடு ஃபங்க்ஷனு, கோயில்கள் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துல போகிறது. நினைத்தாலே ருசிக்கும் சென்னை ஜிகர் தண்டா ஜூஸ். மியாவ் மியாவ் ஜிகர் தண்டா ஜில் ஜில் ஜிகர் தண்டா மியாவ் மியாவ் ஜிகர் தண்டா ஜில் ஜில் ஜிகர் தண்டா மியாவ் மியாவ் ஜிகிரி தண்டா. எங்களிடம் 2 விதமான ஜிகர் தண்டா ஜூஸ் கிடைக்கும். எவ்வளோ நாளாக இந்த தொழில் பண்ணுறீங்க பாய்? இந்த தொழில் பண்ணுறது சார் 15 வருஷமா பண்ணுறோம் சார். ஃபங்க்ஷனு, பர்த்டே, கல்யாணம், மேரேஜ் எல்லாம் வந்து வியாபாரத்துக்கு தான் 30 ஆண்டு பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் போவீங்க? எல்லா இடம் திருவிழா, மாநாடு எல்லாம் போவோம். இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்டர் எதுனா இருந்தால் 20 rupeesல பண்ணி கூட மினிமம் 300 கிளாஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. ஏன் அந்த மியாவ் மியான்னு சொல்கிறீங்க? மியாவ் மியாவ் என்றது வந்து ஹாப்பி ஹாப்பி, அரபி மீனிங் வந்து ஹாப்பி ஹாப்பி. மியாவ் மியாவ்னா மியாவ் மியாவ் என்றது அரபி மீனிங் வந்து ஹாப்பி ஹாப்பி. அது நம்ம மியாவ் மியாவ் எங்களுக்கு செலெக்ஷன் பேர் வச்சு நினைத்தாலே ருசிக்கும் சென்னை மியாவ் மியாவ் ஜூஸ் வந்து வச்சிருக்கோம். மியாவ் மியாவ்ன்றது ஹாப்பி. இந்த ஹாப்பியை தான் அவர் வந்து மியாவ் மியாவ்ன்றது அரபி மொழியில சொல்றாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கவருது. முன்னாடியே ஒரு தனி கூட்டம் வருது. அந்த கூட்டம் தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதுல குறிப்பா இந்த மியாவ் மியாவ் அவர் ஸ்டோரியோட அவர் பேசுற அந்த விஷயம் தான் வந்து இதுல மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்குது. ஏற்கனவே மியாவ் மியாவ் பார்த்தோம். இப்போ பானிபூரி குடிக்காத ஆளே கிடையாது. சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் இந்த பானிபூரி வந்து மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்குது. இந்த பானிபூரி சாப்பிட்டு இங்க வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. புதுக்கோட்டையில இருந்து இந்த பானிபூரி டேஸ்டுக்காகவே நல்லாதான் இருக்கு. ஆனா அவங்க எங்க இருந்து வராங்க, எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட நிறைய கேட்கலாம். குறிப்பா ஒரு குடும்பமா சேர்ந்து இந்த வியாபாரத்தை பண்றாங்க. வணக்கம், பானிபூரி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எங்கெங்கெல்லாம் போறீங்க, இந்த வியாபாரம் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வரோம் சார். நாங்க 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். மாநாடு எல்லாம் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் போவோம். திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்கள் எல்லா இடத்துக்கும் போவோம் சார். இந்த பானிபூரின்றது 25 வருஷம் முன்னாடி வந்துச்சா, இல்ல இப்பதான் வந்துச்சா? 25 வருஷமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணல? இல்ல இந்த வியாபாரம் வடை, பச்சி, சம்சா இது மாதிரி இப்போ வந்து பானிபூரி இடையில போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. வேற என்னெல்லாம் பண்றீங்க? வேற டீ, காஃபி, காலிஃபிளவர். தமிழ்நாடு ஃபுல்லா போறீங்க. மாநாடு போட்டா உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ். மாநாடு மட்டும் தான் போறீங்களா, இல்ல கோயில் திருவிழா? திருவிழாங்களுக்கும் போவோம். கோயில் திருவிழா எங்கெல்லாம் நடக்குது எத்தனை பேர் போவீங்க? நாங்க ஒரு 6ல இருந்து 7 பேர், 10 பேருக்குள்ள 5-6 பேர். திடீர்னு ஒரு 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் ஒரு மாநாடு வராங்கனாக்கா அங்க உங்ககிட்ட வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஒரே டைம்ல குடிச்சிருவாங்க. ஒரு 10 பேர் எப்படி சமாளிச்சிருங்க? ரெகுலரா போயிட்டு வடை பஜ்ஜியோட பானிபூரி தான் அதிகமா வரவேற்பு இருக்கா? அதெல்லாம் எங்க நீங்களே தயார் பண்றீங்களா? எல்லாமே நாங்களே தயாரிக்கிறோம். நாங்களே தயார் பண்ணி இதை நாங்கள் வியாபாரம் பண்றதா ஒரு தகவலா இருக்குது. அதே சமயத்துல எவ்வளவு கூட்டம் வந்தாலும் நாங்க அதை சமாளிச்சு செய்வோம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த ருசியில் எந்த காரணம் கொண்டும் நாங்கள் சமரசம் செய்துக்க மாட்டோம்னு ஒரு தகவலாக இருக்கிறது.